2 4 20 20 பெருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சில பேருக்கு பாருங்க இங்கே 0 0 பெருக்குங்க 0 0 2 4 அதனால் விடை 400 வரும். அது 20 20 பெருக்குன்னா 400. ஓகேயா? அப்போ இதில் வருகின்ற 20வது சதுர எண் வந்து 400 அமையும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இது போல் எத்தனை வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம 4 விஷயம் 4 எண்கள் 4 விஷயம் படிச்சிருக்கோம். உண்டு ஒற்றை எண், இரட்டை எண், அதே போல் முதன்மை எண், அதே போல் முக்கோண எண், சதுர எண், 5 விடயங்களாக பார்த்துருக்கோம். 5 விடயங்களும் கிட்டத்தட்ட அதே எண்களில் வரக்கூடிய விஷயங்கள் தான். இதில் வரக்கூடிய சில கேள்விகள் வந்து ஒரு நம்பர் தான் எத்தனையாவது எண் என்பது கேட்பாங்க. அது ஒற்றை எண்ணோ, இரட்டை எண்ணோ, அல்லது முதன்மை எண்ணோ, அல்லது சதுர எண்ணோ, கோண எண்ணோ, இதே ஒன்று கேட்கலாம். இதை தவிர இந்த 5 எண்களில் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்வி ஒன்று வரும். என்னன்னு சொன்னால், இப்போ நான் கேட்கப்பட்ட கேள்வி, இப்போ 10வது ஒற்றை எண் யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், அல்லது 10வது இரட்டை எண் யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதே போல் இப்போ கேட்ட மாதிரி 20வது அல்லது 10வது சதுர எண் யாதுன்னு கேட்கலாம். அப்போ இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னா முக்கோண எண்ணையும் 10வது முக்கோண எண் யாதுன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இதை தவிர இன்னும் ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த எண்கள் அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு ஒரே விஷயமாக ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு கேட்கிற ஒரு கேள்வி வந்து அடுத்து வரும், நல்லா பாருங்க, அடுத்து வரும் இரு இலக்கங்களை கூட்டும்போது வரும் விடை வந்து அடுத்து வரும் இரு இலக்கங்களை கூட்டும்போது வரும் விடை யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதுல ஒரு இலக்கமே தரல, சும்மா கேட்கிறேன் பாருங்க. அடுத்து வரும் இரு இலக்கங்களை கூட்டும் போது வரும் விடையாது அப்படின்னு தருவான். இதுல ஒரு இலக்கமே தராம இப்படி ஒரு கேள்வி கேட்பான். இது நம்ம இந்த படிச்ச இந்த எண்களுக்குள்ளதான் இருக்கு. என்னன்னு சொன்னா, இதுல அடுத்து வரை இரு இலக்கம், அடுத்து வரை இரு இலக்கம்னா நமக்கு எந்த இலக்கம் தெரியாது. இப்ப நான் அடுத்து வரை இலக்கம் உதாரணமா நான் எடுக்கிறேன்னு 4 இருந்தா நான் 4 நினைச்சுக்கிட்டோம். அப்ப 4க்கு அடுத்து வரை இலக்கம் வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய இலக்கங்கள் வந்து 5, இரு இலக்கங்களுக்கு இருக்கிறது அடுத்து 6. அப்ப நான் 4 நினைத்தா 5 6 வரும். நீங்க 1 நினைச்சீங்கன்னு சொன்னா 1க்கு பிறகு அடுத்து வர இலக்கங்கள் வந்து 2 3 வரும். அதே போல நீங்க 10 நினைச்சீங்கன்னு சொன்னா 10க்கு பிறகு அடுத்து வர இலக்கங்கள் 11 12 இப்படி. இதைத்தான் கேட்கலாம், அடுத்து வர இலக்கம் அது எந்த இலக்கமாக இருக்கலாம். 1க்கு பிறகு வர 2 3 இருக்கலாம், அல்லது 4க்கு பிறகு வர 5 6 இருக்கலாம், அல்லது 5க்கு பிறகு 6 7 இருக்கலாம். அது எந்த இலக்கம் சொல்றீங்க, எந்த இலக்கத்தை நினைக்கிறீங்களோ அந்த இலக்கத்துக்கு பிறகு வரக்கூடிய 2 இலக்கம், அந்த 2 இலக்கங்களை கூட்டும் போது வருகின்ற விடை யாரு கேட்பான். அதுல விட தந்திருப்பான். முதலாவது விட ஒற்றையன், இரட்டையன், ஒற்றையன் அல்லது இரட்டையன், ரெண்டு எது வேணாம். ஒற்றையன் வரும்னு சொல்ற விட தருவான், இரட்டையன் தான் வரும் இன்னொரு விடன்னு சொல்லி தருவான், அல்லது 3வது எண்ணுக்கு தரலாம், ஒற்றை எண்ணும் வரலாம் அல்லது இரட்டை எண்ணும் வரலாம், அந்த மாதிரி தரலாம். அல்லது நம்ம பார்த்து சதுர எண் வரலாம், அதே போல முக்கோண எண் வரலாம், அதே முதன்மை எண் வரலாம், அதே போல நம்ம கடைசியா பார்த்த முக்கோண எண், சதுர எண், அந்த மாதிரி இருக்கு. இதுல எதையாவது இப்படியே தரலாம். அப்ப தரப்பட்ட நம்ம எதை வச்சு நம்ம தார விடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, அடுத்து வரும் இரு இலக்கங்களை கூட்டும் போது வரும் விடை. இப்போ கூட்டும் போது நம்ம 1 நினைச்சிருந்தா அடுத்து வர இலக்கம் 2 3, இந்த 2 3ஐயும் நம்ம கூட்டணும்னு சொன்னா எத்தனை விட வருது 5. ஓகே. அதே போல நம்ம 4 நினைச்சேன்னு சொன்னா 4க்கு அடுத்து வர இலக்கம் வந்து 5 மாறும். இதை கூட்ட வருகின்ற விடை வந்து 11. அதே போல 10 நம்ம நினைச்சோம்னு சொன்னோம், 10க்கு அடுத்து வர இலக்கம் வந்து 11 12. இதை கூட்ட வருகின்ற விடை வந்து இதுல 23 வரும். ஓகே. அப்ப இதெல்லாம் இந்த விடையில பார்த்தா ஒரு ஒற்றுமை ஒன்று தெரியுது பாருங்க. இந்த அடுத்து வரும் இரு இலக்கங்களை கூட்டும் போது பாருங்க 5 11 23 படித்ததுல எந்த இலக்கம் அது இதை பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இதுல எதையாவது இரட்டை இலக்கம் வரல. அடுத்து வரை இரு இலக்கங்களை கூட்டும் போது இரட்டை இலக்கங்கள் வராது என்பதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றை இலக்கங்கள் தான் வருது பாருங்க. ஏதாவது ஒரு நம்பர் தராம